ஹாய் மகளே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கடல் ராசா நாட் 7. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்கடலில் 6வது நாள் வலை இலக்கி இழுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், நம்ம வலை தண்ணியில் போட்டாச்சு. தொட்டா போட்டு வலை வெளியே போய்கிட்டே இருக்குது மக்களே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெரிய பெரிய மீன்லாம் தூக்குவோம். ஆமாம், நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டு விடுங்க மக்களே. காலையில் நம்ம வலை வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரிச்சூரைகள் 5-6, அப்புறம் ஒரு பெரிய கோலா குட்டி. ஆமாம், பார்த்துக்கிடுங்க. ஒரு பெரிய கோலா, ஒரு குட்டி ஒன்று. பூரா ஐஸ் பெட்டியில் இறக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2 கட்டாப்பு வலை வாங்கியாச்சு. சரியாக 4 டன் வலை தண்ணியிலேருந்து உள்ளே வந்துட்டு இன்னும் 6 டன் வலை தண்ணியில் நிற்கிது மக்களே. அதுலேயும் பெரிய பெரிய மீன்களாக வரும். இந்த மீன்களை பூராமே நம்ம ஐஸ் பெட்டிகளை இறக்கி கொடுத்துட்டு தான் அடுத்து வலையை வாங்குவோம் பார்த்துக்கிடுங்க. அந்த மீன்கள் எல்லாம் மேலே கிடந்தால் காஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் பெட்டிகளை அப்பப்போ இறக்கி உள்ளே கொடுத்துருவோம் மக்களே. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டு விடுங்க மக்களே. அடுத்த கோலாவை உள்ளே இறக்கி கொடுக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்த கம்பை தூக்கிட்டாங்க. ரேடர் சிக்னல் கம்பு, ரேடர் சிக்னலில் கம்பை உள்ளே தூக்கிட்டாங்க. வீஞ்சில் போட்டு வலையை இழுக்க போகிறாங்க மக்களே. தூக்கி போட்டுட்டாங்க. செல்லை லேசாக சரிச்சு வச்சிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. மக்களே, வீஞ்சில் தூக்கி போட்டு இழுத்த உடனே ஒரு பெரிய கோலா ஒன்று வந்துட்டு மக்களே. பெரிய கோலா மீன் பாருங்கள் எப்படி உள்ளே வீஞ்சி இழுத்து உள்ளே போடுதுன்னு. நம்மளாலலாம் இழுக்க முடியாது. அந்த மிஷின் உள்ளே இழுத்து தந்துடும் எங்களுக்கு. நாங்கள் செத்தையை அடிபடாமல் வாங்கி வைப்போம். ஆமாம் மக்களே, பெரிய கோலா கிட்டத்தட்ட 100 கிலோ இருக்கும். வலை வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம். அதை கழித்து அப்படியே பெறத்தை கொண்டு போயிட்டாங்க. நாங்களும் பெரிய கோலா வந்த உடனே அடுத்தடுத்து ஏதாவது வரும்னு பார்க்கோம். ஒன்றுமே வர மாட்டேங்குது மக்களே. வெறும் விளையாத்தான் வருது. ஆமாம், என்ன செய்யணியே தெரியல. வெறும் விலையை வாங்கிக்கிட்டு போகிறோம். இந்த அதில் ஒரு சூறை வருது, ஒரே ஒரு சூறை வெள்ளை அடிக்குது. ஆமாம், வெயிட் பண்ணுங்க, உள்ளே வரும். கிளம்பு வருது. ஒன்று தட்டி தண்ணியில் உளுந்துட்டு. ஆமாம், அடுத்த மீன் இந்தா வருது பார்த்துக்கிடுங்க. வரிச்சூரை மீன். ஒன்று தட்டி தண்ணியில் விழுந்துட்டு, இல்லைன்னா அப்போவுமே ஒன்று வந்திருக்கும். இதுக்கு அடுத்த கெட்டாப்பு கொடிக்கம்பு. ஆமாம், இன்னொரு கெட்டாப்பு வலை தண்ணிக்குள்ளே தான் நிற்கி மக்களே. இன்னொரு கெட்டாப்பு வலை தண்ணிக்குள்ளே கிடக்குது பார்த்துக்கிடுங்க. நம்ம ஒரு ஃபிஷர்மேனுங்கிறதுனால அந்த மாதிரி துல்லியமாக வீடியோ எடுக்க முடிய மாட்டேங்குது. 3 சுறா குட்டிகள். அடுத்தடுத்து நம்ம வீடியோ நல்லா வரும். ஆமாம், கடைசி கட்டாப்பு வலையும் வாங்கியாச்சு மக்களே. அந்த சைடில் கிடந்த கோலாய்களாக எல்லாம் வந்துட்டு ஐஸ் பெட்டிக்கு உள்ளே இறக்கி கொடுக்கணும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டு விடுங்க மக்களே. அடுத்தடுத்து வீடியோ நிறையா உங்களுக்கு வரும்.
இந்த மாதிரி வீடியோ தூண்டில் பிடிச்சதெல்லாம் நிறைய இருக்குது நம்மகிட்ட. அடுத்தடுத்து போட்டு விட்றேன் மக்களே, பார்த்துக்கிடுங்க. அது லேசாக தண்ணி நினச்சி இறக்கி கொடுக்கணும். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டு விடுங்க. அடுத்து இந்த வால் சுறா மட்டும் மேலே கிடக்குது பார்த்துக்கிடுங்க. இதை கொஞ்சம் நேராகவே இறக்கி கொடுப்பாங்க. ஆமாம், எனக்கு வேலை இருக்குது, அவங்க வலை கட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் பெறத்த கொஞ்சம் நம்மளுக்கு வேலை இருக்குது, சமையல் பண்ணுற வேலை. அதனால் போயிட்டு வரேன். ஓகே பாய்.